ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிபியில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்குற பாலக் பன்னீர், அதுவும் பன்னீர் வீட்லேயே தயாரித்து இந்த டிஷ்ஷு செஞ்சுருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபுல் க்ரீம் உள்ள பால் 1 லிட்டர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் ஃபுல் க்ரீம் இருக்கிற மில்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு கட் பண்ணது, 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணது கொஞ்சம், அப்புறம் கஸ்தூரி மேத்தி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கட்டு பாலக்கீரையை கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி தான் 1 கப் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, பூண்டு 10 பல், 2 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுங்க. அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5-6, வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணது, அப்புறம் ஜீரகம், பட்டை, லவங்கம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் தயாரிச்சிடலாம் வாங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 2 பாக்கெட் பால், அதான் 1 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து பொங்கி வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சோம்புத்தூள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டிக்குங்க. இதில் பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு, இந்த பன்னீருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தி பாதியை சேர்த்துருக்கேன், பாதி பாலக்கு கிரேவியில் போடணும், அதனால் பாதி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வடிகட்டி இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த போட்டிருக்க பொருளெல்லாம் நல்லா ஒன்று சேரும். அந்த ஸ்டேஜில் இதை ஜூஸை நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. ஒரு லெமன் போதுமானது இந்த 1 லிட்டர் பாலுக்கு. நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே பால் திரிஞ்சு அப்படியே பன்னீராக மாறும். இது பாருங்கள், இப்போ லைட்டாக உடையுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாம் பிரிஞ்சு தனியாக வரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பன்னீர் செஞ்சுட்டு பன்னீரில் செய்யக்கூடிய எல்லா டிஷ்ஷஸ்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு காரம் எல்லாம் சோறி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாமே உடஞ்சி பன்னீர் இதாகிடுச்சு. இப்போ ஒரு குண்டானில் மெலிசு கிளாத் வச்சுட்டு அதில் இதை ஊற்றி வடிகட்டணும். இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு திருப்பியும் கொஞ்சம் கூலிங் வாட்டர் ஊற்றி திருப்பி ஒரு வாட்டி அலசிடுங்க. ஏன்னா இதில் லெமன் ஊற்றிருக்கிற அந்த புளிப்பு தன்மை போகணும். ஊற்றி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக இந்த துணியை மூட்டையை கட்டிடுங்க. கட்டிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க இதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம். அதுக்கப்புறம் இது ஒரு இந்த மூட்டை மேலே ஒரு வெயிட்டான ஒரு கல், இடிக்கல்லோ ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈவனாக வரும். நான் உடனே கட் பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. இந்த டிப்பு நான் கரெக்டாக பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டேன், எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக. இதில் அந்த காரம், உப்பு எல்லாமே சோறி இருக்கும். இந்த பன்னீரை நீங்கள் சும்மா கூட ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டானது கூட. இது ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு நல்ல நெய் உருகுனதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சிம்மில் வச்சு அப்படியே வறுக்கணும். சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் கிறிஸ்பியாக நல்லா வெந்து கோட்டிங்காக இருக்கும். இந்த நெய்யோட கோட்டிங்கோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் கிரேவி தயாரிக்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு நம்ம தயாரிக்கலாம். இதை அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் கிறிஸ்பாக நல்லா ரோஸ்ட் ஆகி நெய்யில் ரோஸ்ட் ஆகி இருக்கும். இந்த பக்கம் நல்லா ஒரு குண்டானில்
நல்லா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வரும்போது முந்திரி பருப்பு, அந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் 3த்தையும் சேர்த்து ஒரு கொதி விட்டு அதை அப்படியே வடித்து எடுத்துருங்க. அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக அந்த கீரையை பிளான்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து லைட்டாக உப்பும் சர்க்கரையும் போட்டுக்குங்க. அப்போ தான் இந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். இந்த கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அந்த க்ரீனிஷ் அப்படியே இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. இதுக்கு இப்போ தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. நம்ம கிரேவிலையும் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். அதனால் இந்த கீரைக்கு மட்டும் கொஞ்சம் இங்கே உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது கொஞ்சமாக சர்க்கரை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தேன். இது வந்து சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த கீரை வெந்திருக்கும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து அந்த முந்திரி பருப்பை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதை லாஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா கொரன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்க போகிறோம், அப்போ சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த கீரை பிளான்ச் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, வேக வச்சு லைட்டாக அதை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். சூடாக இருக்கும்போது மிக்ஸியில் போட்டுறாதீங்க. இது கூடவே இந்த ஃப்ரோசன் பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதியை இந்த இதில் சேர்த்துக்குங்க. இந்த பேஸ்ட்டு அரைக்கிறதுல பாதி வந்து நம்ம அப்படியே போட போகிறோம். ஒரு திக்கினிங் ஏஜென்ட்டுக்காக தான் இந்த பச்சை பட்டாணியும் அதே மாதிரி க்ரீனிஷ் கலரோட சூப்பராக இருக்கும் இந்த இது. அதுக்கப்புறம் அதே ஜாரில் கொஞ்சம் பாலும் முந்திரி பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு நல்ல அடிகனமான வாளியில் எண்ணெய் பாதி நெய் பாதி ஊற்றி நல்லா சுட வைங்க. எல்லா பக்கமும் நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம கிளறும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த தாளிக்க கொடுத்த பொருள் ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு பட்டை, 2 லவங்கம், அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப மசாலாலாம் இல்லை, மைல்டான ஒரு மசாலாவோட தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். அதே சமயம் கீரையை கொடுத்த ஒரு இதுவும் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கலரி கொடுங்க, அடி பிடிக்காதபடிக்கு. அப்புறம் 2 பச்சை மிளகாயை நான் அப்படியே கீரி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நல்லா உடச்சி கூட சேர்த்துக்குங்க, உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம க்ரீனிஷாக இருக்கிறதுல பச்சை மிளகாய் தெரியாது, அதனால தான் நான் முழுசாக போட்டேன், எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துக்குங்க. இதுக்கு கருவேப்பிலை தேவையில்லை, கொத்தமல்லி இலை போதுமானது. அப்புறம் இந்த ஃப்ரோசன் பட்டாணி பாதி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஃப்ரோசனை நான் கடையில் வாங்கினது இல்லைங்க. பச்சை பட்டாணியை இதே மாதிரி நம்ம தண்ணி வச்சு நம்ம இப்போ கீரையை பண்ணோம் இல்லைங்களா, அதேமாதிரி உப்பு கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி விட்டு தண்ணியை வடிச்சிட்டு துணியில் ஆற வச்சு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருவேன். சின்ன சின்ன கவரில் போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருவேன். எப்போ தேவையோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பட்டாணியை எடுத்து வச்சு செய்வேன். இது 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சு செய்யலாம். ஏன்னா இப்போ சீசன் இல்லைங்களா, இப்போ வந்து சீப்பாக கிடைக்கும், ப்ளஸ்ஸு வேலையும் மிச்சம் ஆகும். அதனால தான் இந்த மெத்தடில் நான் வந்து பட்டாணியை இது மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சோம் இல்லைங்களா பாலக்கு, அதுவும் பச்சை பட்டாணியும் அதை போட்டு கொஞ்சம் நல்லா கலரி கொடுக்கணும். பாருங்கள், சர்க்கரை போட்டதுனால இதனோட கலர் அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இங்கே சேர்த்துக்குங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பச்சை மிளகா அவ்வளோதான், பச்சை மிளகா தான் இதனோட காரம். அதனால் நீங்கள் பச்சை மிளகாயில் கூட்டிக்கிங்க. இதுதான் அந்த முந்திரி பருப்பும் இதுவும் போட்டு அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சோம் இல்லைங்களா, பால் ஊற்றி முந்திரி பருப்பை அரைக்கணும். இது வந்து 4 பேருக்கு பரிமாறக்கூடியது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்து அந்த முந்திரி பருப்பு போட்ட இது கொதி வந்தோடனே கஸ்தூரி மேத்தியும் நம்ம கொத்தமல்லி இலை கொஞ்சம்
ஒரு அரை கைப்பிடி அளவு நல்லா தாராளமாக போட்டு கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு க்யூப் பட்டர் சேர்த்துருங்க. அதுவும் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பாருங்கள், க்ரீனிஷ் மாறவே இல்லை. மறுபடியும் நான் அதே தான் சொல்கிறேன். கண்ணுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, அதேமாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மைல்டான மசாலாவோட. இந்த ஸ்டேஜில் அந்த பன்னீர் நெய்யில் பொரித்தோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடணும். இது வந்து இந்த பன்னீர் வந்து எடுத்து சாப்பிடும்போது அதில் உப்பு காரம்லாம் சூறி இருக்கிறதுனால ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர். நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவு ஹோட்டலில் செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இது மேலே ஒரு க்யூப் பன்னீர் பட்டர் வச்சு பரிமாறினேன். சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட, புலாவு கூட, பிரியாணி கூட, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட்டபிளான பாலக் பன்னீர் ஹோம்மேடாக வீட்டிலையே செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.